ஓம் நமோ வெங்கடேஷாய. டிடிடியில் நிறைய ட்ரஸ்ட் இருக்குது. ஒரு ட்ரஸ்ட்டும் ஒரு நல்ல நோக்கத்துக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ₹1 கூட அந்த ட்ரஸ்ட்டுக்கு நம்ம டொனேஷன் பே பண்ணலாம். குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே நாம் டொனேஷன் பே பண்ணுறப்போ நாம் பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தரிசனம், அக்காமடேஷன், பிரசாதத்தில் சில பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்க டிடிடியில். ஜூலை 14 2026 நள்ளிரவு 11:59 நீங்கள் டொனேஷன் பே பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா பழைய பெனிஃபிட்ஸ் தான் அப்படியே கண்டினியூ ஆகும். அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. அது ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன பெனிஃபிட்ஸ் எப்படி பே பண்ணணுங்கிறது ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணிக்கேன். ஜூலை 15 2026 அதிகாலை முதல் நாம் பே பண்ணுற அந்த டொனேஷன் அமௌண்ட் 1 லட்சத்துலேருந்து பெனிஃபிட்ஸ் அண்ட் ரூல்ஸ் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதன்படி 1 லட்சம் நம்ம டிடிடிக்கு டொனேஷன் பே பண்ணுறோம்னா இப்போ இருக்கிற ப்ரொசீஜர் படி என்னென்ன பெனிஃபிட்ஸ், எப்படி அந்த அமௌண்ட்டு பே பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் 1 lakh டோனார் ஆகணும்னா யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். இதுக்கு என்ன நம்ம தேவைப்படும் அப்படின்னா, பே பண்ணுறப்போ 1 லட்சம் பணம் தேவைப்படும். பேன் நம்பர் கேட்பாங்க. டிடிடியில் ரெஜிஸ்டர்டு இமெயில் ஐடி இதெல்லாம் முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு டிடிடி ஆப் ஆர் டிடிடி போர்ட்டல் ttdevasthanams.ap.gov.in டிடிடியோட அஃபிஷியல் வெப்சைட் தானா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பே பண்ணுங்க. ஏன்னா ஃபேக் வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ போர்ட்டலே இப்போ நீங்கள் கிளிக் பண்ணுறீங்கன்னா ஸ்ரீவாணி கூட கிளிக் பண்ணிக்கோங்க, இல்லை டோனார் யூசர்ஸ் ப்ரிவிலேஜஸ் இருக்கும் அதுவும் கிளிக் பண்ணிக்கோங்க. எதுவுமே இமெயில் ஐடி லாகின் பண்ணி போகிறதுக்கு தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ப்ரொசீட் ஆகும். ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்கள்ல இமெயில் ஐடி, அது கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ஈஸியாக நம்ம மொபைலே பே பண்ணலாம். உங்கள்கிட்ட லேப்டாப் இருக்குன்னா அதில் ட்ரை பண்ணுங்கள். அதர் ட்ரஸ்ட் டொனேஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ட்ரஸ்ட் இருக்கும். இதில் அப்பர்ணா ஹிருதயா ஸ்கீம்னு ஒன்று வரும், அது விட்டுருங்க. ஸ்ரீவாணி விஏபி பிரேக் தர்ஷன் விட்டுருங்க, ஏன்னா அதோட ப்ரிவிலேஜஸ் வேறு. மீதி ட்ரஸ்ட் இருக்குல்ல, அதில் உங்களுக்கு எந்த ட்ரஸ்ட் பிடிச்சிருக்கோ அந்த ட்ரஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போகும். அதில் டொனேஷன் டுவர்ட்ஸ் த கார்பஸ் ஆஃப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 1 lakh to 1,99,999 rupees வரைக்கும் நம்ம டொனேஷன் பே பண்ணுறப்போ இப்போ நான் சொல்கிற அதே பெனிஃபிட் தான் வரும். 2 லட்சத்துலேருந்து பெனிஃபிட் மாறிடும். இதுக்கு முன்னாடி 1 லட்சம் பே பண்ணோம்னா சுபதம் என்ட்ரி வழியாக தரிசனம் இருந்தது. இப்போ அதை மாற்றிருக்காங்க. எப்படின்னா, வருஷத்துக்கு 1 லட்சம் நம்ம டொனேஷன் பே பண்ணுறோன்னா ஒரு முறை ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட்டில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு அனுமதிப்பாங்க. ஏடிசி சர்க்கிளில் டோனாரோடு சேர்ந்து 4 பேர், மொத்தம் 5 பேர் நம்ம போகலாம். ஒருவேளை டோனார் வரலை அப்படின்னா புக் பண்ணிட்டோம், மீதி 4 பேர் போகலான்னா அனுமதிக்க மாட்டாங்க. டோனார் அவசியம் வரணும். தர்ஷன் டிக்கெட் இப்போ 1 லட்சம் பே பண்ணுறோன்னா தனியாக பே பண்ண வேண்டாம் தரிசனத்துக்கிட்ட. எகெயின் அந்த 1 லட்சங்கிறது தரிசனத்துக்கு உண்டான அமௌண்ட்டுமே. ₹100 ரூம் நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் கோயில்கிட்ட தான் கொடுப்பாங்க, அதுவும் ஃப்ரீ தான். டெபாசிட் அமௌண்ட் மட்டும் நம்ம நேரில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் பேமெண்ட் வக்கேட் பண்ணுறப்ப திருப்பி கொடுத்துருவாங்க. அண்ட் இப்போது ஜென்ரலாக நம்ம அக்காமடேஷன் புக் பண்ணுறப்ப 6 hours ஸ்லாட்டுன்னு ஒன்று சூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி உங்களுக்கு டோனாருக்கு வராது. இதுக்கு முன்னாடி கிடையாது. எப்படி இருக்கும்னா டேட் வைஸ் இருக்கும். நம்ம டேட்டு சூஸ் பண்ணிட்டாலே அந்த நாளுக்கு 00.01 நைட்டு 11:59 எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்போ 5 பேர் நம்ம புக் பண்ணிட்டோம் அக்காமடேஷனோட சேர்த்துனா அந்த 5 பேரில் யார் பேரில் வேணாலும் ரூம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தது. இதுலேயும் எதுவும் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு இனி தான் தெரிய வரும். ரூம் புக்கிங்க்கு சொல்கிறேன். தரிசனம் இதுதான் ₹300 தரிசனத்தில் அனுமதிப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை. டோனார் ப்ளஸ் 4 பேர் போகலாம். அந்த 4 பேர் அடுத்த வருஷம் மாற்றிக்கலாம். ஜென்ரலாக 2 weeks பிஃபோர் மாற்றிப்பாங்க, ஆட் பண்ணிப்பாங்க அவங்க ஆதார் நம்பரை. சேம் ரூல் தான். 12 வயசு கீழே குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு டிக்கெட் தேவையில்லை, நம்ம கூட அடிச்சுட்டு போகலாம். 12 வயசுலேருந்து நம்ம புக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது அந்த 5 பேரில் ஒருத்தராக அவங்கள ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஒருவேளை டோனாருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் அப்படியே கண்டினியூ ஆகுமானா அதுவும் ஆகாது. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா லைஃப் டைமாக இருக்கும் நம்ம பேரில் டொனேஷன் பே பண்ணுறப்போ. இப்போ எப்படி மாற்றிருக்காங்கன்னா, இந்த ப்ரிவிலேஜஸ்லாம் நம்ம பேரில் பே பண்ணால் 20 வருடங்களுக்கும், நம்ம நடத்துகிற கம்பெனி பேரில் பே பண்ணால் 15 வருஷமும் இருக்கும். ஜாயின்ட் டோனார் ஆப்ஷன் இப்போ இல்லை. ஸோ ஒன்று நம்ம பேரில் பே பண்ணிக்கலாம்,
மீன்ஸ் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் பேர்லேயும் பே பண்ணிக்கலாம். அவங்க தான் டோனராக இருப்பாங்க. அண்டு ஜாயிண்ட் டோனர் ஆப்ஷன் கிடையாது. நம்ம பேரில் பே பண்ணால் 20 வருஷம், கம்பெனி பேரில் பே பண்ணால் 15 வருஷம் இருக்கும். என்ன ஸ்பெஷல்? 300 தரிசனத்தில் போகிறதுக்கு 1 லட்சம் ஏன் கொடுக்கணும்னு கூட தோணலாம். ஒன்று, நம்ம டொனேஷன் பே பண்ணுறோம், அது ஒரு திருப்தி. அடுத்தது, இந்த டிக்கெட் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா நாட்களுக்குமே ஓப்பன் ஆகும். இப்போது நீங்கள் அக்டோபர் பிரம்மோற்சவத்துக்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீவாணி விஐபி இன்னும் ஓப்பன் ஆகலை, 300 ரூபாய் இன்னும் ஓப்பன் ஆகலை. ஆனால் டோனருக்கு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. மேபி 2 நாளைக்கு ஓப்பன் பண்ணல போல இருக்குது, மற்ற நாட்களுக்கு ஓப்பன் ஆகும்னு போட்டிருந்தது. ஸோ வைகுண்ட ஏகாதசிக்கு போகணும், இல்லை பிரம்மோற்சவம் மாதிரியான முக்கியமான நாட்களுக்கு போகணுன்னா கூட வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம புக் பண்ணிக்கலாம். மற்ற தர்ஷன் டிக்கெட் கூட வேறு ஏதாவது போகணுன்னா கூட போட்டுட்டு பார்த்துட்டு வரலாம் பெருமாளை. ப்ளஸ் ரூம் உங்களுக்கு ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா 100 ருபீஸ் ரூம் கோயில்கிட்ட தான் கிடைக்கும், ஃப்ரீ தான் அது. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா மத்தியானம் 12 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் அனுமதிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 300 ரூபாய் தரிசனத்துலேயும் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு. மேபி என்ஆர்ஐ தர்ஷன் க்யூவில் விடுறாங்களோ என்னன்னு தெரியல எக்ஸாக்டாக. ஏன்னா இது புக் பண்ணி இன்னும் தரிசனம் போனவங்க எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்லை. ஸோ பெனிஃபிட்ஸ் இது தான். 1 லட்சத்துலேருந்து 1,99,999 ரூபாய் வரைக்கும். அந்த அமௌண்ட்டை ஃபில் பண்ணிவிட்டு கீழே ஐ ஹியர்பேன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாரின் நேஷ்னல்ஸ் நாட் அக்செப்டன்ட் இருக்குது. என்ஆர்ஐஸாக இருந்தால் பாஸ்போர்ட், இந்தியன்ஸாக இருந்தால் ஆதார் கொடுத்து நம்ம ஜென்ரலாக புக் பண்ணிக்கலாம். பட் இப்போ நீங்கள் 1 லட்சம் அமௌண்ட் என்ட்ரு பண்ணால் பேன் கார்டு மட்டும்தான் கேட்பாங்க. ஸோ பேன் நம்பர் போட்டுக்கோங்க. நீங்கள் 1 லேக் அமௌண்ட் என்ட்ரு பண்ணாலே பேன் நம்பர் ஆப்ஷன் வந்துடும். அது போட்டுட்டு அந்த பாக்ஸை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் போனீங்கன்னா டு சீஃப் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், நம்ம பேர், நம்ம ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறப்போ என்னென்ன டீட்டெயில்ஸ் வீட்டு அட்ரஸ்லேருந்து கொடுத்துருந்தோமோ அது அப்படியே வந்துடும். கண்டினியூ கொடுங்க. கேட்வே இருக்கும். ஃபெடரல் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணுங்கள். அதில் அக்கௌண்ட் இருக்கணுங்கிறது கிடையாது, கேட்வே தான். நெக்ஸ்ட் பேஜில் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு எது இருக்கோ அது கொடுத்து புக்கிங் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சிட்டதுக்கப்புறம் ஸோ டொனேஷன் பே பண்ணிட்டீங்கன்னா டொனேஷன் ரிசிப்ட் பாப்பப் வரும். டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் அப்புறமா கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து டோனார் ப்ரிவிலேஜஸ் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா டோனாரோட நேம் இருக்கும். கூட ஒரு 4 பேர் ஆட் பண்ணால அந்த ஆப்ஷனும், தர்ஷன் டிக்கெட் அக்காமடேஷன் புக் பண்ணுற ஆப்ஷனும் இப்போதைக்கு எனேபிள் பண்ணலை. டொனேஷன் பே பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்ன பாப்பப் வருதுன்னா, ஒன்ஸ் அது எனேபிள் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் அப்படிங்கிற பாப்பப் இருக்குது. அங்கே ரூல்ஸ் லிங்க் கொடுத்துருக்காங்க. நம்ம பே பண்ணுறதுக்கு முன்னாடியே ரூல்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ தான் ரீசெண்டாக அவங்க பே பண்ணாங்க எனக்கு தெரிஞ்சவங்க. எனேபிள் ஆனதுக்கப்புறம் நானும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் யாராவது சேஞ்சஸ் ஆனதுக்கப்புறம் டொனேஷன் பே பண்ணிங்கன்னா எனேபிள் ஆச்சுன்னா நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ரிவிலேஜ் ரிடம்ஷனில் போய் பார்த்தா டோனார் நேம் இருக்குது. கூட 4 பேர் ஆட் பண்ணுறதும் தர்ஷன் அக்காமடேஷனும் இன்னும் எனேபிள் பண்ணலை. ரெடி ஆனதுக்கப்புறம் அந்த ஒர்க்கு தெரியப்படுத்துவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் புக் பண்ணிவிட்டு நேரில் தரிசனத்தில், ஏன்னா 300 தரிசனம்னு சொல்லியிருக்காங்க, அது சேர்மன் க்யூவில் விடுவாங்களா என்னங்கிறது சுவாமி தரிசனம் நீங்கள் போனாலும் சொல்லுங்கள். இப்போ நான் புக் பண்ணியிருக்கிறவங்க அவங்க போயிட்டு இருந்தாலும் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. தரிசனம் 1 லட்சம் பே பண்ணால் எது வரைக்கும் இருக்குன்னா 300 தரிசனம் நம்ம நார்மலாக டிக்கெட்லாம் புக் பண்ணால் எந்த இடத்துல இருந்து தரிசனம் செய்வோமோ ஜெயன் விஜயன் வரைக்கும் பங்காரு வக்கலில் அது வரைக்கும் தான் தரிசனம் இருக்கும். எல்லா பக்தர்களோட சேர்ந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கேன். வேறு ஏதாவது நீங்கள் பே பண்ணி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி திருப்பதி பற்றின நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 1 லட்சம் இனிமேல் நம்ம டொனேஷன் பே பண்ணால் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு தேவைப்படுறவங்களுக்கும் இன்ஃபர்மேஷன் அண்டு புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட டிடிடி கஸ்டமர் கேரில் கூட கேட்டுக்கோங்க. சாரி, டோனார் செல்லில் கேட்கணும். இது டோனார் தர்ஷனுங்கிறதுனால நமக்கு ஏதாவது டவுட், ஈவன் நீங்கள் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணால் கூட அவங்களும் அதுதான் சொல்லுவாங்க. டோனார் செல்லுக்கு நம்ம ஒர்க்கிங் ஹவர்ஸில் கால் பண்ணால் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அவங்க அட்டன் பண்ணுவாங்க, பொறுமையாக சொல்லுவாங்க. ஈவன் நீங்கள் நேரில் கூட போய் கேட்டுக்கலாம். ஆதிசேஷு கெஸ்ட் ஹவுஸ் கிட்டே இருக்குது டோனார் செல். தேங்க்யூ.